ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ جعلنا البيت مثابة للناس وأمنا واتخذوا من مقام إبراهيم مصلى وعهدنا إلى إبراهيم وإسماعيل أن طهرا بيتي للطائفين والعاكفين والركع السجود صدق الله العظيم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தில் கூறுகிறார். சென்ற வாரம் இந்த வசனத்தினுடைய பொருளை நாம் கூறினோம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது பைத்துல்லாவை கஅபத்துல்லாவை நாம் ஜனங்கள் அனைவர்களும் ஒன்று கூடும் இடமாக, ஜனங்கள் அனைவர்களும் அதன் பக்கம் வந்து செல்லும் இடமாக நாம் ஆக்கினோம். இன்னும் பாதுகாப்பிற்குரிய இடமாகவும் ஆக்கினோம். மகாம இப்ராஹிம் என்ற அந்த இடத்திலிருந்து நீங்கள் தொழும் இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இவ்விருவர்களுக்கும் நாம் உத்தரவிட்டோம். அவர்களிடத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டோம். நீங்கள் என்னுடைய வீட்டை, அதாவது கஅபத்துல்லாவை, அந்த ஹரமுடைய எல்லையை தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்காக, இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்காக, ருக்கு சஜ்தா செய்யக்கூடியவர்களுக்காக, அதாவது தொழுபவர்களுக்காக சுத்தமாக வைத்திருங்கள் என்று நாம் அவர்களுக்கு உத்தரவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த வசனத்துல சில விஷயங்களை சென்ற வாரம் நாம் அறிந்தோம். அதாவது கஅபத்துல்லாவை எல்லா மக்களும் வந்து செல்லும் இடமாக நாம் ஆக்கி வைத்தோம் என்று சொல்கிறாங்க. அப்ப கஅபத்துல்லா எப்படிப்பட்ட இடமாக இருந்துச்சு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துக்கு முன்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹாஜரா அம்மையார், தன்னுடைய பச்சில பால்குடி குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி அங்கு கொண்டு வந்து விடக்கூடிய சமயத்தில் எப்படி இருந்துச்சுங்கிறதுல நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். எப்படிப்பட்ட இடமா இருந்துச்சு? எந்த மனித நடமாட்டமும் இல்லாத, ஜனங்களுடைய எந்த தொடர்பும் இல்லாத ஒரு இடமாக இருந்துச்சு. மனிதர்கள் நடமாட்டம் இல்லை, மனிதர்கள் அந்த பக்கம் வர வேண்டிய தேவையில்லாத ஒரு இடமாகவும் இருந்துச்சு. அந்த பக்கம் போக வேண்டிய வேலையே இல்லை அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடமாகத்தான் அது இருந்தது. அந்த பக்கம் அப்போ எந்த விதமான வாழ்வாதாரத்திற்கான எந்த பொருட்களும் அங்கு கிடையாது. ஏதோ காடு செடி கொடிகள் வளர்ந்திருந்தது. எதையாவது ஒரு பழங்கள் அல்லது இலைதலைகள் எதையாவது பறித்து சாப்பிட்டு கொள்ளலாம். அப்படி தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பதற்கு, உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான எந்த பொருளும் கிடைக்காத இடம். வெறும் மண்ணும் மணல் கல் இவைகள் தான் அங்கே இருக்கும். பொற்பூண்டுகள் எதுவுமே கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துல கொண்டு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன், தன்னுடைய மனைவி 2 பேரையும் விடுறாங்க அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி. இப்ப அங்க விட்டுட்டு போகும்போது கொஞ்சம் தூரம் தள்ளி, நான் ஏற்கனவே சில வாரங்களுக்கு முன்னால் சொல்லி இருக்கிறேன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, அங்க போய் விட்டுட்டு போகும்போது கொஞ்சம் தள்ளி போய் நின்று என்ன துவா செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ரப்பி இன்னி அஸ்கன்து துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸரஇன் இன்த பைத்திகல் முஹர்ரம். எங்களுடைய ரப்பே, நான் என்னுடைய சந்ததிகளை, என்னுடைய சந்ததியை, அதாவது என்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை எந்த விதமான பொற்பூண்டுகள் விவசாயம் இல்லாத ஒரு இடத்தில் தங்க வைத்து விட்டு செல்கிறேன், உன்னுடைய பைத்துல்லாவுக்கு அருகில். அப்ப அந்த இடத்துல உன்னுடைய கண்ணியமிக்க அந்த பைத்துல்லா, அல்லாஹ்வுடைய வீடு அங்க இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, அறிவிப்பு செய்யப்படுது. அதனால அங்க போய் நின்று அது துவா செய்யறாங்க. எதற்காக? தொழுகையை அவர் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக நான் அங்கு விட்டு விட்டு செல்கிறேன் என்று சொல்லிட்டு அடுத்து ஒரு துவா செஞ்சாங்க. ஃபஜ்அல் அஃபீதத்தம் மினன் நாஸ், ஜனங்களுடைய உள்ளங்களை நீ ஆக்கிவிடு, தஹ்வி இலைஹிம், இவர்களின் பக்கம் சாயக்கூடியதாக, இவர்களின் பக்கம் சாயக்கூடியதாக ஆக்கிவிடு. இவர்களின் பக்கம்டா
அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி மகன் அங்கே இருக்கிறாங்கல்ல, அவர் பக்கம் சாயப்பட அந்த இடத்திற்கு ஜனங்கள் எல்லாம் வரக்கூடிய நிலையில் ஆக்கிவிடு, உள்ளங்கள் அதன் பக்கம் வரக்கூடிய தேட்டம் உள்ளதாக ஆக்கிவிடு. வர்சுக்குஹும் மினஸ் ஸமராத், அங்கு அவர்களுக்கு பழ வகைகளிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய பொருட்களிலிருந்து உணவளித்து விடுவாயாக என்று துவா செஞ்சான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த துவாவினுடைய விளைவுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், ஜனங்கள் எல்லோரும் வந்து செல்லும் இடமாக நாம் ஆக்கினோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சுட்டாங்க, எல்லாத்தையும் அங்கே வர வையின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அல்லாஹ் சொல்றான், நாம் ஜனங்கள் எல்லோரும் அங்கு வந்து செல்லும் இடமாக ஆக்கி விட்டோம். அப்ப உலக மக்கள் அனைவர்களுமே எல்லா நாடுகளிலிருந்தும் உலகம் முழுவதிலிருந்தும் ஜனங்கள் வரக்கூடிய இடமாக அல்லாஹ் அந்த இடத்தை ஆக்கி விட்டான். எப்படி இருந்த இடம்? எந்த மனிதர்களும் செல்லாமல் இருந்த ஒரு இடம். அந்த இடத்தை அல்லாஹ் எப்படி ஆக்கிட்டான்? எல்லா நாட்டிலிருந்தும் எல்லா விதமான மக்களும் அங்கு வரக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். மேலும் அதை பாதுகாப்பிற்குரிய இடமாகவும் ஆக்கிவிட்டான் அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப அந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று கட்டிய அந்த கல்லு, அதை பத்தியும் சொன்னோம். அந்த இடத்துல நின்று நீங்க தொழுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். பிறகு அடுத்து அல்லாஹ் சொன்னது, நீங்க பைத்துல்லாவை தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்காக, தொழக்கூடியவர்களுக்காக, இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்காக நீங்க சுத்தமாக வச்சிருங்க அப்படின்னு அல்லாஹ் அவர்களுக்கு பொறுப்பை ஒப்படைத்தார். அந்த பைத்துல்லாவை பராமரிக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஒப்படைச்சார். இவன் பைத்துல்லாவை பராமரிக்கக்கூடிய பொறுப்பை சுத்தமாக வச்சிருங்க அப்படின்னு சொன்னா என்ன? அந்த பைத்துல்லாவை பராமரிச்சு வையுங்க. இப்ப சொல்லப்படுகிறது, அன்றிலிருந்து இன்று வரை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள்கிட்ட தான் அந்த பராமரிப்பு பொறுப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. கியாமத் வரை அவர்களிடத்தில் தான் இருக்கும். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்கள்ட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிருப்பார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசுகள் தான். அப்ப அவங்க தான் அரபுகள், அரபு மொழி பேசக்கூடியவர்கள். அரபிகள்ங்கிறவங்க யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள்ல வரக்கூடியவர்கள் தான். அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த சந்ததிகளிடத்துல தான் பைத்துல்லாவை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு இருந்து கொண்டிருக்கிறது. அதை சுத்தமாக வைத்திருங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அப்ப இங்க சொன்னது பைத்துல்லாவில் 3 விதமான அமல்களை அல்லாஹ் சொல்லி காட்டினான். ஒண்ணு தவாஃப் செய்வது. பைத்துல்லாவுடைய அமல் என்ன? ஒன்றாவது தவாஃப் செய்வது. அடுத்தது இஅ்திகாஃப், அங்கு தங்குவது, இஅ்திகாஃப் அப்படி நியத்துல தங்குறது. மூன்றாவது தொழுவது. இந்த 3 செயல்கள் அங்கு நடைபெறும். அப்ப முதலாவது அல்லாஹ் அங்க தவாஃபை முற்படுத்தி சொல்லி இருக்கான். முதல்ல தொழுகையை கடைசியில பின்னாடி பின்படுத்தினான். அப்ப இதை வச்சு உலமாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பைத்துல்லாஹ்வுடைய முக்கியத்துவத்தை, அந்த காபாவுடைய முக்கியத்துவத்தை ஹரமுடைய முக்கியத்துவத்துல ஒன்றை சொல்லுகிறான். அதாவது ஹரம்ல நஃபில் தொழுகைகளை விட தவாஃப் செய்யறது தான் சிறப்பானது அப்படிங்கிறது அல்லாஹ் என்ன செய்யறான்? சூசகமாக சொல்லி காட்டுகிறான் என்பதாக சொல்றான். இந்த வசனத்துல இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்துல சில சட்டங்களை உலமாக்கள் சொல்றாங்க. அதுல முதலாவது என்னன்னு சொன்னா, பைத்துல்லாவுடைய மக்சத், நோக்கம் என்ன என்பதை அல்லாஹ் சொல்லிட்டான். காபத்துல்லாவுல ஹரமுடைய நோக்கம் என்ன? அங்க தவாஃப் செய்யறது, இஅ்திகாஃப் இருப்பது, அடுத்து தொழுவது. அப்ப நான் சென்ற வாரம் சொல்லி காட்டினேன். அதாவது தொழுவது அப்படின்னு சொன்னா, காபத்துல்லாவை போய் தொழுவதற்காக நீங்க இங்க இருந்து புறப்பட்டு போகலாம், போறதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கு. நான் தொழணும் அப்படிங்க, நீ இருந்து அங்க இருந்து போறேன், ஏன்னா 1 லட்சம் நன்மை கிடைக்குது. அதே நேரத்துல தவாஃப் செய்வது, அங்க தவாஃப் செய்வது காபத்துல்லாவுக்கு மட்டும் சொந்தமான ஒரு அமல். காபாவை தவிர வேறு எங்கும் தவாஃப் செய்யக்கூடாது, தவாஃப் கிடையாது. தவாஃப் அல்லாஹ் குர்ஆன்ல காபத்துல்லாவுக்கு மட்டும்தான் சொல்லி இருக்கிறான். வேற எந்த இடத்தை பற்றியும் தவாஃப் சொல்லல. முக்கியமான பள்ளிகள் என்று சொன்னா காபா ஹரம், மக்காவுடைய ஹரம், மதீனாவுடைய ஹரம், பைத்துல் முகத்தஸ். அந்த 2ல கூட தவாஃப் பத்தி அல்லாஹ் சொல்லல. தவாஃபுக்காக நீங்க போகணும்னு சொன்னா எங்க போகணும்? காபத்துல்லாவுக்கு தான் போகணும். வேற போய் கபர்களை தவாஃப் செய்யறது, இன்னைக்கு அப்படி சில பேர் செய்யறாங்க. கபரை போய் தவாஃப் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கபரை தவாஃப் செய்யறதுங்கிறது அது காபாவுக்கு நிகராக ஆக்குன குற்றத்திற்கு ஆளாக விட. காபாவை தவிர வேற எங்கேயும் தவாஃப் செய்வது கூடவே கூடாது. மார்க்கத்துல எங்கேயும் அனுமதிக்கப்படல தவாஃப் செய்யறது. தவாஃபுங்கிறது காபாவில் மட்டும்தான். அப்ப தவாஃபுக்குரிய அந்த இடம் அங்க போய் என்னன்னு சொன்னா, நஃபிலான தொழுகைகள் எல்லாம் அங்க நிறைய நஃபில் தொழுகைகள் எல்லாம் தொழுகிறோம். இப்ப இந்த மாதிரி நஃபிலான தொழுகைகள் தொழுவதை விட காபாவுல தவாஃப் செய்யறதுதான் சிறப்பானது. பர்து தொழுதுட்டோம்,
சுன்னத்தான மக்களான தொழுகை வாஜிபான தொழுகையில தொழுதுட்டு மற்ற நபீர்கள் நான் இஸ்ராக்கு அவ்வாபீனா அந்த தொழுகை இந்த தொழுகை தொழுவோம், எல்லா நபீலும் தொழுவோம். ஆனா அங்க என்னன்னு சொன்னா வாய்ப்பு கிடைச்சா நம்மளால முடிஞ்சா தவாப் அதிகமாக செய்யுது. நம்மளால தவாப் செய்யக்கூடிய சக்தி இல்ல, நபீல் தொழுதான் தொழுகைதான் நன்மை அதிகம் தான், இருந்தாலும் அதை விட அதிகமான சிறப்பு எதுல இருக்குது? நபீல் தொழுதா இங்க 2 ரக்காத் தொழுதா, இதே தொழுகை அங்க 2 ரக்காத் தொழும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2 லட்சம் ரக்காத் தொழுத நன்மை கிடைச்சிடும். ஆனாலும் கூட தவாப் செய்யறது அதை விட சிறப்பானது. அங்க தவாப் செய்யறதுதான் சிறப்புக்குரியது காபாவில. அதனால அல்லாஹ் தவாஃபை இங்க முற்படுத்தி சொல்லி இருக்கிறான். முதலாவது தவாஃபை பத்தி சொல்லி இருக்கிறான். அடுத்து அங்க தங்குவது, காபத்துல்லாவுடைய எல்லை, அந்த ஹரமுடைய எல்லைக்குள்ள தங்குறது இருக்குது, அது ரொம்ப சிறப்பானது. ஏத்திகாப்புடைய நியத்து. ஆனா அதுல ஒரு பேணுதல் என்ன இருக்குன்னு சொன்னா, காபாவோட ஹரமுடைய எல்லையில தங்குறதாக இருந்தா ஏத்திகாப்புடைய நியத்துல நாம முழுமையாக நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். எந்த விதமான பாவ செயல்கள் எப்படி அங்க ஒரு நன்மைக்கு 1க்கு 1 லட்சம் நன்மை கிடைக்கிறதோ அதே போல பாவம் செஞ்சாலும் அந்த எண்ணிக்கை கூடிவிடும், அதனுடைய பாவத்தினுடைய பவரும் கூடிடும். அப்ப அதனால அங்க உட்கார்ந்துக்கிட்டு பள்ளிவாசல் ஹரம்ல உட்கார்ந்துக்கிட்டு 2 பேர் சேர்ந்து போய் பேசுறது, புறம் பேசுறது, அடுத்தவர்களை பத்தி பேசுறது, தேவையில்லாத பேச்சுக்களை பேசினா எப்படி நன்மைகள் அங்க இருக்கிற ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா 1 லட்சம் சுப்ஹானல்லாஹ் நன்மை கிடைக்குமோ அதே போல ஒரு பாவம் செய்யற ஒருத்தரை பத்தி புறம் பேசிட்டோம் அப்படின்னு சொன்னா 1 லட்சம் புறம் பேசுற பாவம் அங்க ஏற்பட்டுவிடும். பாவமும் அதே மாதிரிதான் ஹரமுடைய எல்லையில உலமாக்கள் அதான் சொல்றாங்க. அதனால என்ன செய்யணும் சொன்னா அங்க தங்குறது ரொம்ப சிறப்பானது. ஆனா அதே நேரத்துல இத மாதிரி செயல்களை விட்டும் நம்மை நாம் அங்கே தற்காத்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்னால பாவமான பேச்சுக்கள் பாவமான செயல்களை தற்காத்துக் கொள்ள முடியாதுன்னு இருந்துச்சுன்னா அந்த ஹரமுடைய எல்லையில தங்குறதை விட நம்ம வெளியில இருக்கிறதா சிறந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப காபாவுக்குள்ள போற மக்சதுகள் என்று சொன்னா அங்க காபத்துல்லாவுல தவாஃபு, இஅ்திகாஃப், தொழுகை, இது ஒரு விஷயம். இரண்டாவது அல்லாஹ் இதில் சொல்றது, அதான் சொன்ன தவாஃப அல்லாஹ் முற்படுத்தி சொல்லி இருக்கிறான். அதன் மூலமாக சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக சொல்றாங்க, காபாவுல அப்ப தவாஃப் செய்யறது தொழுகையை விட சிறந்தது, அதாவது நஃபில் தொழுகையை விட சிறந்தது அப்படிங்கறது அல்லாஹ் உணர்த்துகிறான். மூன்றாவது அதே போல பைத்துல்லாவுக்குள்ள தொழுகிறது இருக்குது. இது அந்த இடத்துல பைத்துல்லாவுல காபத்துல்லாவுக்குள்ள தொழுகிறதும் சிறந்தது. காபாக்குள்ளே போய் தொழ முடியாது, ரெண்டாவது அடைச்சு வைக்கப்பட்டிருக்கு, எல்லாரும் போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அது பெரிய நெருக்கடியாக விடுங்கிறதுனால அடைச்சு வச்சிருக்கிறான். அப்ப காபாக்குள்ள தொழுகிறதும் சிறப்பு தான். அதே இதுல அந்த ஹரமுடைய எல்லையில் எந்த இடத்துல தொழுதாலும் அந்த நன்மை கிடைக்கும். ஹரமுடைய எல்லை என்று சொல்லப்படக்கூடிய எந்த இடத்துல, அந்த மஸ்ஜிதுல் ஹராம் உலமாக்கள் சொல்றாங்க, ஒண்ணு மஸ்ஜிதுல் ஹராம் அந்த இடம் சொல்றாங்க, இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க ஹரமுடைய எல்லைன்னு சொல்லப்படக்கூடிய எந்த இடத்துல தொழுதாலும் அந்த நன்மை கிடைக்கும் என்பதாக சொல்றாங்க. அதனால அந்த நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுவெல்லாம் இதில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இந்த வசனத்தின் தொடர்ல அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்வது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் செஞ்ச அந்த துஆவை சொல்கிறார். வைது கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினன் வர்ஸுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத்தி மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய பொழுது, ரப்பே நீ இந்த ஊரை பாதுகாப்பான ஊராக ஆக்கிவிடு என்று துவா செஞ்சாங்க. அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, இந்த ஊரை பாதுகாப்பான ஊராக ஆக்கிவிடு. அந்த ஊர்க்காரங்களுக்கு நீ என்ன செய்ய, பழ வகைகளை உணவாக கொடு. பல இடங்கள்ல உற்பத்தியாக கொடுங்க. பழங்கள் அப்படிங்கிறதுக்கு எல்லா விதமான தானியங்கள் என்று கருத்து வைக்கிறாங்க. எல்லா விதமான உற்பத்திகள் தேவையான, மனிதனுக்கு தேவையான எல்லா உற்பத்திகளும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லும்போது யுஜிபா, அல்லாஹ் சொல்ற ஒரு இடத்துல இன்னொரு வசனத்துல யுஜிபா இலைஹி சமராத்து குல்லி ஷை, எல்லா வஸ்துக்களுடைய உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. அங்க சமராத் அப்படின்னா பழங்கள் நேரடி அர்த்தம். ஆனா அந்த சமரத் அப்படிங்கிறதுக்கு பழங்கள் ஒன்றின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலாபலங்கள், அதுக்கும் சமராத்து சொல்லப்படுது. இதை அடிப்படையாக வச்சு சொல்றாங்க, எல்லா வஸ்துக்களுடைய உற்பத்திகள் என்னென்ன உற்பத்தி எந்தெந்த நாட்டில கிடைக்குதோ அனைத்து உற்பத்திகளையும் அந்த மக்களுக்கு கொடு அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. அப்ப இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு முதல்ல செஞ்சது அவங்க சொன்னா, இதை ஒரு நகரமாக ஆக்கிவிடு, ஒரு ஊராக நகரமாக ஆக்கிவிடு துவா செஞ்சாங்க. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை பெரிய நகரமாக ஆக்கிட்டாங்க. அன்னைக்கு நாம பாக்குறோம் எப்படி இருந்த ஊர் இன்னைக்கு போய் பார்க்கும்போது பார்த்தா எவ்வளவு பெரிய பெரிய கட்டடங்கள், எவ்வளவு மக்கள் தொகை,
அப்ப எவ்வளவு அதுல வசதிகள் ஏற்பட்டுருச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவா அதை ஒரு நகரமாக ஆக்கு, இரண்டாவது பாதுகாப்பான நகரமாக ஆக்கிவிடுன்னு சொன்னாங்க. அப்ப அந்த இடம் அன்றிலிருந்து இன்று வரை பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னைக்கு துவா செஞ்சாங்களோ அப்ப இருந்து இதுவரை அந்த எல்லைக்குள் எந்த விதமான சண்டைகள் நடந்ததில்லை, பெரும்பெரும் சண்டைகள் எதுவும் கிடையாது. அதாவது அந்த நாட்டை அந்த ஊரை அபகரிக்கிறதுக்கு ஒரு முயற்சி அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இதுவரை நடந்ததில்லை. உள்ளுக்குள்ள உள்ள மக்களுடைய சண்டை ஒரு தடவை நடந்திருக்காது. நமக்குள்ள அந்த முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ள ஏற்பட்ட சில பிரச்சனைகள்னால உள்ளுக்குள்ள சண்டை நடச்சொல்லிய அந்த நகரத்தை கைப்பற்றணும், காபத்துல்லாவை கைப்பற்றணும், அதன் மூலமாக நிறைய வருமானங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி உள்ள சண்டைகள் என்பதுங்கிறது அது இல்லை. எந்த அளவுக்கு சொன்னா மக்காவுடைய முஷ்ரிக்குகள் கூட, முஷ்ரிக்குகள் அந்த இடத்துல சிலை வணக்கம் செய்தார்கள், சிலைகளை வச்சு வணங்கினாங்க, ஷிர்க் செஞ்சாங்க, எல்லா பாவத்தையும் செய்தாலும் கூட அந்த ஹரமுடைய எல்லைக்குள் அவர்கள் சண்டை செய்ய மாட்டார்கள். ஏன்னா அது கண்ணியமான இடம் என்பதை அவங்களும் விளங்கி வச்சிருந்தாங்க. முஷ்ரிக்குகள் அவர்களுடைய காலத்திலையும் கூட அல்லாஹ் அதை பாதுகாப்பா வச்சிருந்தான். சண்டை நடக்காத மாதிரி வச்சிருந்தான், யாரும் அதன் மீது போர் தொடுக்காத மாதிரி வச்சிருந்தான். அப்ப எந்த அளவுக்கு அப்படி சொன்னா நாம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அபரஹாவுடைய படை காபாவை தகர்ப்பதற்காக வந்துச்சு. வந்த படையை அல்லாஹ் அந்த நகரத்துக்கு வெளியிலே அழிச்சுட்டான். பிறகு அல்லாஹ் அழிச்சு காட்டினான். அப்ப அந்த நகரம் என்பது, மக்கா என்பது பாதுகாப்பான ஒரு நகரம், ஹரமுடைய எல்லை என்பது பாதுகாப்பான ஒரு இடம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அதை பாதுகாத்து வைத்திருக்கிறான். அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவுடைய பலன். இதை பாதுகாப்பான ஒரு நகரமாக ஆக்கிவிடு என்று சொன்னார். அதே மாதிரி மூன்றாவது அவங்க செஞ்ச துவா என்னன்னு சொன்னா, அதனுடையவர்களுக்கு அந்த ஊர்வாசிகளுக்கு நீ என்ன செய்ய, எல்லா விதமான பொருட்களையும் அவர்களுக்கு உணவளிப்பாக எல்லா உணவு வகைகளிலிருந்தும் எங்கெங்க என்னென்ன உற்பத்தி ஆகுதோ அனைத்தையும் கொடுன்னு சொன்னாங்க. இப்ப நாம பார்க்கிறோம், அங்க போயிட்டு வந்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம நாட்டுல கிடைக்காததெல்லாம் அங்க கிடைக்கும். எல்லா நாட்டினுடைய உணவு வகைகளும், இந்தியாவுடைய உணவு வகைகளும் கிடைக்கும். அதே போல ஆப்பிரிக்காவில் தயாராகக்கூடிய பொருட்களும் அங்கு நமக்கு கிடைக்குது. அப்ப இத மாதிரி எல்லா நாடுகள்ல இருந்தும் அங்கு எல்லா உற்பத்திகளும் அங்கு வந்தது, எல்லா பொருட்களும் அங்கு கிடைக்குது, நல்லா கிடைக்கும்படி ஆக்கி வச்சிருக்கிறான். அப்ப இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செஞ்ச துவா. இந்த துவாவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு விஷயத்தை அதுக்கு அடுத்து சொன்னாங்க, மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அந்த ஊர்வாசிகளுக்கு நீ உணவளி, ஆனா யார் அவர்கள் இருந்து ஈமான் கொண்டார்களோ, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு மட்டும் உணவளி என்று அல்லாஹ்ட்ட அவங்க துவா செஞ்சாங்க. ஆனா அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்லும் பொழுது சொன்னா, கால வமன் கஃபர ஃபௌமத்தியுஹு கலீலன். யார் குஃபுர் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் நான் என்ன செய்வேன், உணவு அளிப்பேன், குறைவாக கொடுப்பேன். அவர்களுக்கும் இந்த உலகத்தினுடைய இன்பத்தை, அவர்கள் இந்த உலகத்தினுடைய செல்வங்களை அவர்களுக்கும் நான் கொடுப்பேன். பிறகு சும்மா அல்தர்ருஹு இலா அஸாபின்னார், நரகத்தின் பக்கம் அவர்களை நான் என்ன செய்ய, நிர்பந்தமாக்கி விடுவேன், நரகத்துல போட்டுருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கொஞ்ச நாள் இந்த உலகத்துல அவர்களுக்கும் நான் என்ன செய்வேன், உணவு கொடுப்பேன், உணவு அளிப்பேன், அவர்களுக்கு பலன் அளிப்பேன். ஆனால் அதற்கு பிறகு நிர்பந்தமாக அவர்களை நரகத்தினுடைய வேதனையின் பக்கம் நிர்பந்தமாக அவர்களை போட்டு விடுவேன் என்று அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு வபிஸல் மசீர், அப்ப அந்த நரகம் என்பது ஒதுங்கும் இடங்களில் ரொம்ப கெட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவா, மற்ற துவாக்கள்லாம் அல்லாஹ் கபூல் செஞ்சவன். இந்த விஷயத்துல மட்டும் நீ முஸ்லிம்களுக்கு மட்டும் உணவு கூட, அங்க மோமின்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் கொடுக்கணும்னு இல்ல, அவங்க காபீர்கள் அங்க இருந்தாலும் அவர்களுக்கும் என்ன செய்வேனா கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லிட்டான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் அப்படி துவா செஞ்சாங்க, மோமின்களுக்கு மட்டும் அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி நாம இதற்கு முந்தைய ஒரு வருஷத்துக்கு முன்னால வசனத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை இமாமாக ஆக்கிவிட்டேன் சொன்ன உடனே வமின் துர்ரியதி, என்னுடைய சந்ததிகளுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொன்னா, லா யனாலு அஹதில் ஸாலிமீன், அநியாயக்காரர்கள், எனக்கு மாறு செய்யக்கூடியவங்க, பாவிகள், அவர்கள் என்னுடைய இந்த இமாமத் பொறுப்பை அவர்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன், இந்த பொறுப்புகள்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். அப்ப அங்க அல்லாஹ் என்ன செஞ்சான், நீ மூமின்களுக்கு, என்னை நம்பக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அதை கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினான்.
இப்ப இத நினைவுல வந்துருச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அப்ப பொதுவா எல்லாத்துக்கும் கேட்கக்கூடாது, பாவிகளுக்கெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன செஞ்சாங்க, அப்ப யாரெல்லாம் நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி மூமின்களுக்கு மட்டும் கொடுங்கிற மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்க, துவா செஞ்சாங்க. அங்க இருக்கிற மூமின்களுக்கு மட்டும் கொடு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், அதாவது நான் கொடுக்கக்கூடிய மறுமை சம்பந்தப்பட்ட பொறுப்பு இருக்குது, அது மூமின்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஆனா துன்யா இருக்குது, இது எல்லாத்துக்கும் நான் கொடுப்பேன். துன்யாவுடைய சுகங்களை, துன்யாவுடைய பொருட்களை, இந்த அற்ப இதை நான் என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், என்னை மறுக்கக்கூடியவர்கள் எல்லாத்துக்கும் நான் கொடுப்பேன் என்பதை அல்லாஹ் இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுட்டி காட்டும். அதனால இந்த துன்யாவுடைய சாப்பாடு, உணவு கொடுக்கிறது, அவங்களுக்கு தேவைகளை கொடுக்கிறது, இது நான் அவங்களுக்கும் கொடுப்பேன் இந்த உலகத்துல. ஆனா மறுமையில அவங்களுக்கு அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனையை கொடுத்துருவேன் அப்படின்னு எல்லாம் செஞ்சுட்டான், அவங்களுக்கு பதில் சொன்னான். அப்ப அதனால துன்யா என்பது இருக்குது, இது ஒருவர் உடைய உயர்வுக்கு அது அடையாளம் கிடையாது. இவர் கண்ணியமானவர் என்பதற்கு அடையாளம் கிடையாது. அல்லாஹ் இடத்துல அங்கீகாரம் பெற்றவர் என்பதற்கு அது அங்கீகாரம் கிடையாது. ஒருவருக்கு அல்லாஹ் நிறைய சொத்து செல்வங்களை கொடுத்துட்டான், வசதி வாய்ப்புகளை கொடுத்துட்டான் அப்படிங்கிறத வச்சு இவர் அல்லாஹ் நிறைய அவர் மேல ரஹ்மத் செஞ்சுட்டான் அப்படின்னு அதை என்ன செய்ய முடியாது, விளங்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைப்பதற்கோ அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பரக்கத்து கிடைச்சதற்கோ அது அடையாளம் கிடையாது, அது அங்கீகாரமும் கிடையாது. துன்யா என்பது எல்லாத்துக்கும் கொடுப்பான் அல்லாஹ், மூமின்களுக்கு மட்டுமல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவாவில மற்ற துவாக்களை எல்லாம் அங்கீகரிச்சான். அதை பெரிய நகரமாக்கினா, மக்காவை ஆக்கிரட்டான், அப்புறம் அதை பாதுகாப்பான நகரமாக்கினா, எல்லா மக்களும் செல்லும் இடமாக்கினா, அந்த ஊருக்கு எல்லா நாட்டிலிருந்தும் உற்பத்திகளை வர வச்சுட்டான், எல்லாம் செய்யறான். ஆனா அல்லாஹ் சொல்றது என்ன சொன்னா, இதை மட்டும் நீங்க கேட்காதீங்க, நான் எல்லாத்தையும் கொடுப்பேன் என்னுடைய அடியார்கள். அப்போ இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்துல ஒரு சம்பவம் சுருக்கமா சொல்லிடுறேன். அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கு கிதாபுகள்ல. என்னன்னு சொன்னா, ஒருத்தர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்பவும் விருந்தாளிகள் இல்லாம சாப்பிட மாட்டாங்க. அப்போ ஒருத்தரை கூப்பிட்டு விருந்தாளியை கூப்பிட்டு சாப்பிட்டாங்க. அவர் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த நன்றி கட்ட விதமாக நடந்து கொண்டாருங்கிறதுக்காக அவருக்கு நான் உணவளிக்க மாட்டேன்னு துரத்திட்டாங்க. அப்ப அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, இப்ராஹிமே, நான் இவ்வளவு காலம் அந்த அடியார்களுக்கு எனக்கு நன்றி மாறு செய்யக்கூடியவர்கள், என்னிடத்தில் நன்றி கட்ட விதமாக நடக்கக்கூடியவர்களுக்கு நான் உணவளித்துக் கொண்டிருக்க, நீங்க ஒரு தடவை அவர் நன்றி கட்ட விதமாக நடந்து கொண்டதுக்காக புறக்கணிச்சிட்டீங்களே அல்லாஹ் அவங்களை கண்டிச்சாங்கிறது வருது. அப்ப அதனால அல்லாஹ் உலகத்தினுடைய செல்வங்களை, உலகத்தினுடைய வாழ்வாதாரங்களை, இது எல்லாத்துக்குமே அல்லாஹ் என்ன செய்வான், கொடுக்கத்தான் செய்வான். அப்ப அது அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுட்டி காட்டினா, நான் அவங்களுக்கு என்ன செய்வேன், கொடுப்பேன். இந்த உலகத்தினுடைய வாழ்வாதாரங்களை அவங்களுக்கும் சேர்த்து கொடுப்பேன். ஆனா அவங்க செஞ்ச பாவத்துக்கு மறுமையில அவர்களுக்கு நான் என்ன செஞ்சிருவேன், தண்டனைய கொடுத்துக் கொள்வேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டினான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நிகழ்வுகளை சொல்லும் பொழுது நாம அடிக்கடி கேள்விப்படுற சம்பவம் தான். அடுத்து அல்லாஹ் அவர்களுக்கு உத்தரவிட்டான் காபாவை கட்டும்படி. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை மனைவியையும் பார்க்க வர்றாங்க, அடிக்கடி வருவாங்க. அப்போ ஒரு தடவை வந்திருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் என்ன செஞ்சான், கொஞ்சம் சின்ன வயசு, அவங்க கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச வயசான உடனே குர்பானி கொடுக்க சொன்னான் அல்லாஹ். அவங்க என்ன செஞ்சாங்க, குர்பானி கொடுப்பதற்கு தயாரானாங்க. அல்லாஹ் அதை அங்கீகரிச்சு ஆட்டை இறக்கி குர்பானி கொடுக்க வச்சுட்டான். அதுக்கடுத்து வரும்பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு என்ன உத்தரவிட்டான்னு சொன்னா, அதுக்கடுத்து அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுறான், நீங்க போய் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை சேர்த்து கொண்டு காபாவை கட்டுங்க, அந்த இடத்துல காபாவுடைய பில்டிங்கை மேல உயர்த்துங்க அந்த அஸ்திவாரத்திலிருந்து அப்படின்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்ட ஆரம்பிச்சாங்க. இப்ப இதை கட்ட ஆரம்பிக்கும் பொழுது அதை அல்லாஹ் அங்க குறிப்பிட்டு சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது ஏற்போ இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத்துல்லா கஅபத்துல்லாவினின்றும் அந்த அஸ்திவாரத்தை அவர்கள் உயர்த்திய பொழுது, அஸ்திவாரங்களை உயர்த்திய பொழுது, அவங்க அஸ்திவாரம் அவங்க போடல, காபாவுடைய அஸ்திவாரம் நான் சென்ற வாரமே சொல்லி காட்டேன், அஸ்திவாரம் என்ன செய்யல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போடல, அஸ்திவாரம் ஏற்கனவே இருந்துச்சு. அந்த அஸ்திவாரங்கள் மீது காபாவை பைத்துல்லாவை உயர்த்திய பொழுது அப்படின்னு எல்லாம் சொல்றான். சொல்லும் பொழுதே அர்த்தம் சொல்றான். அப்ப அஸ்திவாரங்கள் மீது அந்த பைத்துல்லாவை உயர்த்திய பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் உயர்த்திய பொழுது அவங்க சொன்னாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா,
ரப்பே எங்களிடத்திலிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா, ரப்பே எங்களிடத்திலிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று இங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டான். இப்ப இந்த விஷயத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொன்னாங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுவதனுடைய நோக்கம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைய தியாகங்களை செஞ்சுட்டாங்க. அல்லாஹ் சோதித்ததுல பத்தம்மா ஒன்னட்டு அல்லாஹ் சொன்னா அவங்க அனைத்து சோதனைகளிலும் வெற்றி பெற்று விட்டார். இந்த காபத்துல்லாஹ் அல்லாஹ் கட்ட சொல்லி இருக்கிறான். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்ப பெரிய தியாகங்கள் செஞ்சாங்க. தன்னுடைய மனைவி, மகன் இவங்களை கொண்டு வந்து பாலைவனத்தில் விட்டு போனாங்க, எதுவுமே இல்லாத இடத்துல. அப்புறம் அவங்கள அறுக்க சொன்னாங்க, அறுக்கிறதுக்கு தயாரானாங்க. என்னென்ன அல்லாஹ் செய்ய சொன்னாலும் அனைத்தையும் செய்வதற்கு தயாரானாங்க. இவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சு அல்லாஹ் வெற்றி அடைஞ்சிட்டாரு. முதல் பரிசு நீங்க வாங்கிட்டீங்க, அப்படி நீங்க என்னுடைய பரிசுக்கு தகுதியுள்ளவர்களா ஆகிட்டீங்க, உங்களுக்கு இமாமத் பொறுப்பை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்துல நான் அல்லாஹ்ட்ட அங்கீகாரம் பெற்று விட்டேன் அப்படிங்கிற அந்த இருமாப்பு, அந்த எண்ணம் ஏற்படவில்லை. எனக்கு அல்லாஹ்ட்ட அங்கீகாரம் கிடைச்சிருச்சு, நான் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டவன், நான் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டேன். இப்ப நம்மள என்னுடைய உள்ளத்துல என்ன வருது? கொஞ்சம் நல்லா அதிகமா தொழக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா அல்லாஹ் என்னைய கபூல் செஞ்சுக்கிட்டான், என்னைய கபூல் செஞ்சுட்டான் அப்படிங்கிற எண்ணம் என்னுடைய உள்ளத்துல ஏற்படுது. அப்ப இது என்னன்னு சொன்னா, இப்படி எண்ணம் ஏற்படுவது இருக்கிறது, இது என்னுடைய வீழ்ச்சிக்கு காரணமாகிடும். எப்பவுமே என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் எவ்வளவுதான் இபாதத்துகள் செய்தாலும் சரி, எவ்வளவுதான் தியாகங்கள் செய்தாலும் சரி, நான் செய்யறது பெரிதல்ல, அல்லாஹ்விடத்தில் இதுக்கு அங்கீகாரம் கிடைத்து விட்டதா அப்படிங்கிறது நம்ம நினைக்கணும், தெரியணும். அல்லாஹ்ட்ட அங்கீகாரம் கிடைக்கணும், அப்பதான் அது பிரயோஜனமா இருக்கும். எல்லாம் செஞ்சு அல்லாஹ்ட்ட அங்கீகாரம் கிடைக்காம போயிருச்சுன்னு சொன்னா அதனால எந்த பலனும் இருக்காது. அப்ப அதனால இறுதி மூச்சு வரை, மௌத்த நெருங்குற மௌத்தாகிற வர, எவ்வளவுதான் நாம அமல் செஞ்சாலும், எவ்வளவு தொழுகைகளை தொழுதாலும், எவ்வளவு ஹஜ் செஞ்சாலும், எவ்வளவு உம்ரா செஞ்சாலும், எவ்வளவு தான தர்மங்கள் செஞ்சாலும், எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில உள்ளத்துல பயம் ஏற்பட வேண்டும். உள்ளத்துல அல்லாஹ் இதை ஏத்துக்குருவானா, ஏத்துக்க மாட்டான், அல்லாஹ் ஏத்துக்குருவானா, அல்லாஹ்ட்ட நம்ம அங்கீகாரத்துக்கு அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும்? கேட்டுக்கிட்டே இருக்கணும், அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள். நான் கொடுக்கறது கொஞ்சமா இருந்தாலும் சரி, அதிகமா இருந்தாலும் சரி, நீ ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா பலன் இல்லாமல் போயிடும். ஒருவர் ₹1 சதகா கொடுத்தார், அவருக்கு அவ்வளவுதான் வசதி, அல்லாஹ் அதை அங்கீகரிச்சுட்டா அது அவர் சொர்க்கத்துக்கு போறதுக்கு காரணமாகும். நபி அவங்க சொன்னாங்கல்ல, இத்தப்புன் நாரோ ஒலோ பிஷிட்டி தமரா, பேரித்தம்பழத்தினுடைய ஒரு துண்டை கொடுத்தாவது நரக நெருப்பை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு அவ்வளவுதான் கொடுக்க முடியும்னா அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக அதை கொடு, நரக நெருப்புல பாதுகாப்பு கிடைச்சு அல்லாஹ் அங்கீகரிச்சிருவான். எப்போ நாம அல்லாஹ்வுக்காக செஞ்சிருந்தா, அல்லாஹ்ட்ட அங்கீகாரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அது நரக நெருப்புல இருந்து பாதுகாப்பிற்கு ஒரு பேரித்தம்பழ துண்டு போதும். நரக நெருப்புல இருந்து விடுதலைக்கு பெரிய பெரிய அமல்கள் தேவையில்லை. ஆனா அங்கீகாரம் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய அமல் செஞ்சா, உகது மலை அளவுக்கு தங்கத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அங்கீகாரம் கிடைக்காட்டா நரக நெருப்பிலிருந்து இருந்து பாதுகாப்பு கிடைக்காது. அப்ப அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, இவ்வளவு பெரிய தியாகம் நான் செஞ்சுட்டேன், ஆனா ரப்பே எங்களிடத்திலிருந்து இதை ஏற்றுக்கொள், எங்களுடைய அமல்களை பூரா நீ என்ன செஞ்சுக்க, ஏற்றுக்கொள்ளு. அவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க, நாவல துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, எல்லாம் எங்கள்கிட்ட ஏற்றுக்கொள். நம்முடைய உள்ளத்துல அப்படி வருதா? நாம செஞ்சுட்டோம், திருப்தியோடு போயிடும். நான் தொழுதுட்டேன், நான் இன்னைக்கு குர்ஆன் ஓதிட்டேன், நான் இன்னைக்கு காலையில யாசீன் ஓதிட்டேன், அந்த திருப்தியில போறமே ஒழிய அது அல்லாஹ்ட்ட அங்கீகாரம் வருமா? அப்ப அந்த பயம் நம்முடைய உள்ளத்துல வருதா? அல்லாஹ்ட்ட நாம் என்ன செய்ய கேட்கணும், யா அல்லாஹ் நான் என்னால் முடிஞ்சதை செஞ்சிருக்கிறேன். நாம நிறைய நிரம்ப செஞ்சுட்டோம் அப்படிங்கறதல்ல, என்னால முடிஞ்சதை நான் செஞ்சிருக்கிறேன், நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட நாம் அதை சமர்ப்பிக்கணும், அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ள வைக்கணும், அல்லாஹ்ட்ட அழணும். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த துவாவை செஞ்சாங்க. உயர்தமான ஒரு அமலை செய்யும் பொழுது நம்முடைய உள்ளத்துல அந்த உஜுப் என்ற பெருமை, தற்பெருமை விடக்கூடாது. நான் இந்த அமலை செய்து விட்டேன் என்ற எண்ணம் விடக்கூடாது. எல்லாம் அவன் கொடுத்த வாய்ப்பு தான். நான் 2 ரக்காத் தொழுகிறேன் அப்படின்னு சொன்னா
நான் செஞ்சுட்டேன்னு நினைக்க கூடாது. அவன் எனக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான், எனவே கொடுத்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தி இருக்கிறேன்னா அது எத்தனையோ குறைகளை செய்திருப்பேன். அதன் காரணமாக அந்த அமலை அல்லாஹ் புறக்கணித்து விடக்கூடாது, மறுத்து விடக்கூடாது. அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள், நான் நீ வாய்ப்பு கொடுத்த அதுல எத்தனையோ குறைகளோடு அதை நிறைவேற்றி இருக்கிறேன், ஓட்ட உடசலோடு நான் என்ன செய்ய தொழுது இருக்கிறேன், நீ ஏத்துக்க அல்லா அப்படின்னு என்ன செய்யணும், அல்லாட்ட நாம அதை ஒப்படைக்கணும், சமர்ப்பிக்கணும். அதைத்தான் இங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டிக்கிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ரப்பனா தகப்பல் மின்னா, ரப்பே எங்களிடத்து ஏற்றுக்கொள்வாயாக, ரப்பனா தகப்பல் மின்னா எங்களிடத்து ஏற்றுக்கொள்வாயாக, இது சொல்லிட்டே இருக்கிறாங்க. எனவே நாமும் என்ன செய்யணும், நம்முடைய அமல்கள் எந்த அமல் செய்வதாக இருந்தாலும் சரி, அந்த அமல் செய்யும்போது அல்லாட்ட என்ன செய்யணும், யா அல்லாஹ் இதை ஏற்றுக்க, யா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு பணிவோடு நான் செஞ்சுட்டேன் எந்த பெருமையும் வந்து விடக்கூடாது. நான் செஞ்சுட்டேன், நான் அமலை செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த தற்பெருமை என்பது நம்முடைய உள்ளத்துல அறவே வந்து விடாமல் அல்லாஹ்விடத்துல நீதான் வாய்ப்பு கொடுத்த அல்லாஹ், அதுல இத்தனை குறைகளோடு நான் செஞ்சிருக்கிறேன், என்னுடைய அமல் குறை உள்ளது, அந்த குறையை மட்டும்தான் நம்ம நினைக்கணும். என்னுடைய அமல்ல நிச்சயமா குறை இருக்கும், நான் முழுமையா செஞ்சிருக்க முடியாது. அப்ப அதனால இது குறையான அமல் தான் செஞ்சிருக்கிறேன், குறை உள்ள அமலை செஞ்சிருக்கிறேன், எல்லாம் ஏத்துக்கிட்டு அல்லாட்ட விஷயம் நான் மன்றாடணும். அதுதான் அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். இன்ஷா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அடுத்தடுத்த துஆக்கள் என்ன இருக்குங்கிறத நம்ம அடுத்தடுத்த வாரங்கள்ல இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் தற்பெருமை வந்து விடாமல் அவனிடத்தில் மன்றாடி நம்முடைய அமல்களை ஒப்புக்கொள்ள செய்யக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அவனிடத்தில் நம்மை நாமே சிறியவர்களாக பணிவோடு நம்மை நாமே சிறியவர்களாக நினைத்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.